அண்ட் நான் சீரியஸாக சொல்கிறேன், ஏன்டா இந்த ஆர்டர் நான் பண்ணி கொடுத்தேன்னு ரொம்பவே நான் ஃபீல் பண்ண ஆர்டர்னா அது இந்த ஆர்டர் தான். ரொம்பவே ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆர்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருந்தா. அவங்க ஹஸ்பண்ட்க்கு யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தா. நான் அந்த வீடியோ வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நம்பர்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வேணும்டி அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தா. அண்ட் இதெல்லாம் நான் அவங்கள்ட்ட டீட்டெயிலாக நான் கேட்டுட்டு அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதில் அவங்க பிக் பண்ணது வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க கொடுத்த டைமிங் பார்த்தா 1.5 நாள் தான் கொடுத்துருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டுனால கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த ஆர்டரை நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் என்கிட்ட ஆர்டர் பண்ணுற கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஃபஸ்ட் எடுத்தனே டேட் அண்ட் பட்ஜெட் மட்டும் தான் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் அவங்க ஃபைனலாக ஒரு பட்ஜெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் 2 எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் அந்த லேயர் தான் வரும். அண்ட் 2 பண்ணி முடிச்சு சென்ட் பண்ணால் எனக்கு 3rd லேயர் வேணும்னு சொன்னாங்க. சரி, அதுவும் அந்த நாள்லேயே நான் செஞ்சு சாக்லேட்லாம் நான் சோஸ் பண்ணி நான் திருப்பி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொக்கே வேணும்னு கேட்டாங்க. அதுவும் அந்த ஒவ்வொரு ரோஸுக்கு வந்து நான் அலைஞ்சு அன்றைக்கி நைட்டே நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே பொக்கே சாக்லேட்னு கேட்டிருந்தாங்க. அது எப்போ 8:30 நாளைக்கு நான் டெலிவரி கொடுக்க போகிறேன். அதையும் நான் தாண்டி நான் அதையும் சோர்ஸ் பண்ணி நான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். இது எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்து அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்த ப்ராசஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாஃப் பேமெண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாஃப் பேமெண்ட் அதுக்கப்புறம் வரணும். அவங்க வந்து அதை பாதி அமௌண்ட் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்டில் இப்போ வரை அந்த பெண்டிங் அமௌண்ட் எனக்கு இன்னும் வரவே இல்லை. நான் என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை கேட்குறேன், ஆனால் நீங்கள் வந்து ப்ராடக்ட் நான் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் அமௌண்ட் பாதினு சென்ட் பண்ணலன்னா நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ப்ராடக்ட் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அமௌண்ட் நானும் நிறைய சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. என் ஆர்டர் கொடுத்த அந்த அண்ணனுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 100 rupeesக்கு வாங்குற சாரியும் சாரி தான், 1000 rupees வாங்குற சாரியும் சாரி தான். அதில் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? கஸ்டமைசேஷனுக்காக தான் அந்த சார்ஜஸ். நீங்கள் இவ்வளோ சேஞ்சஸ், நீங்கள் இவ்வளோ இதை மாற்றி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்களா? ப்ராடக்ட் நல்லா இருக்கா, ஆனால் அமௌண்ட் மட்டும் அவங்க பே பண்ண மாட்டாங்களா? அப்புறம் எதுக்குங்க ஆர்டர் பண்ணுறீங்க? உங்களுக்கு யார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தராங்க, நீங்கள் அவங்கள்ட்டே தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஃபைனலாக நான் அவங்கள்ட்டே சொல்லிட்டேன், பண்ணி கொடுத்த ஆர்டர்லேயே சாட்டிஸ்ஃபை இல்லாத ஆர்டர்னா அது உங்கள் ஆர்டர் தான் சொல்லிட்டேன்.